எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம 66வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். என்ன அப்படின்னா, எல்லாமே முக்கியமானது தான், ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த கிளாஸில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதாவது ப்ரிப்போசிஷன் பற்றி தான் இன்றைய கிளாஸு. இந்த கிளாஸில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் முழுமையான அர்த்தத்தை தராது. சரிங்களா? இன்கம்ப்ளீஷனாக இருக்கும். அதாவது மீனிங் இன்கம்ப்ளீஷனாக இருக்கும், கம்ப்ளீட்டாக ஆகிருக்காது. சரிங்களா? அப்போது இன்றைக்கி டாபிக் என்னென்னா ப்ரிப்போசிஷன்னா தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை உறவுகள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த வேற்றுமை உறவுகள் தமிழில் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர்லேயும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இன்றைக்கி இந்த ப்ரிப்போசிஷன் பற்றி பார்க்கலாம். அதை நம்ம சுட்டிடை சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாக்டாக. ஸோ இப்போ இந்த ப்ரிப்போசிஷனுக்கு நம்ம இந்த ப்ரிப்போசிஷனில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு செப்பரேட்டாக ஒரு வார்த்தைகளுக்கும் இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதாவது அப்போது இதுக்கு எக்ஸாக்டாக மீனிங் இதுதான். இப்போ அட்டுனா சில பேர் ஆஃப்னா சொல்லுவாங்க, ஆஃப்னா உடைய, ஆன்னா மேலே, இன்னுன்னா உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக அந்த மாதிரி மீனிங் வச்சு இதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகள், இந்த ப்ரிப்போசிஷனில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு நேரத்தை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை, ஒரு வருடத்தை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை, ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இந்த வார்த்தை, பின்னாடி இருக்கிறதுக்கு இந்த வார்த்தை, ஒரு இடத்த நோக்கிய பயணத்துக்கு இந்த வார்த்தை, ஒரு இடத்துலேருந்து வெளிவரதுக்கு இந்த மாதிரியான வார்த்தை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் மீனிங் பண்ணிக்கணுமே தவிர, இந்த வார்த்தைகள் இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்போசிஷனில் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ அப்போது இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒரு நேரத்தை குறிக்கிறதுக்கு இந்த ப்ரிப்போசிஷனில் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நேரத்தை குறிக்கிறதுக்கு எந்தெந்த வார்த்தைகள்லாம் பயன்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ எப்போவுமே ஒரு டைம் ஒரு மணியை குறிக்கிறதுக்கான வார்த்தைக்கு அட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்போசிஷன் எந்த வகையில் முக்கியமானதுன்னு பாருங்களேன். இப்போது நான் காலையில் தினமும் 4 மணிக்கு எழுந்து விடுகிறேன். நான் காலையில் தினமும் 4 மணிக்கு எழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போது 4 மணின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 4 o'clock. 4 மணின்னா 4 o'clock. இப்போ அட்டு 4 o'clock அப்படின்னா தான் 4 மணிக்கு அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது வித்தியாசத்தை பாருங்கள். வெறும் 4 மணினா 4 o'clock. அப்போ 4 மணிக்கு அப்படின்னு வரும்போது அட்டு 4 o'clock. அப்போது நான் ஒரு செயலை செய்கிறேன், அதை இந்த நேரத்தில் செய்கிறேன் அப்படின்றப்போ, அப்போது ஒரு டைமில் செய்கிறேன், அந்த நேரத்தில் பெர்ஃபெக்டாக அந்த நேரத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அப்போ இந்த அட்டுன்றது ஒரு நேரத்தை குறிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துகிற ப்ரிப்போசிஷனிங்க. சரிங்களா? அப்போது நம்ம சொல்கிறோம், இப்போ இங்கிலீஷில் ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 4 o'clock இந்த மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அட்டு 4 o'clock என்ன இதோட மீனிங்கு? நான் டெய்லியும் காலையில் 4 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்றேன். இந்த 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றேன். அப்போ அந்த 4 மணியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த அட்டு. சரிங்களா? அப்போ நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம அட்டை பயன்படுத்தலாம். அப்போ ஐ யூஸ்வலி வேக்கப் அப்படின்னா நான் டெய்லியும் எழுந்திரிச்சிட்றேன், வழக்கமாக நான் எழுந்திரிச்சிட்றேன். எப்போது? அட்டு 4 o'clock 4 மணிக்கு. இதே 5 மணிக்குனா அட்டு 5 o'clock. 6 மணிக்குனா அட்டு 10 o'clock. 6, 6:30, 7:30 அந்த மாதிரிலேருந்து எழுந்திருக்கக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும். சரிங்களா? அதுதான் நல்லது. அப்போ ஐ யூஸ்வலி வேக்கப் அட்டு 4 o'clock அப்படின்னா நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடறேன். ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 4 o'clock இந்த மார்னிங். சரி, அப்படின்னு சொல்லும்போது நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பாருங்களேன், என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஐ யூஸ்வலி வேக்கப் 4 o'clock இந்த மார்னிங். நான் 4 மணிக்கு இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஐ யூஸ்வலி வேக்கப் 4 o'clock இந்த மார்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 o'clock மட்டும்தான் இருக்க மாட்டேயா, அட்டு இல்லாமல் இருக்குது. அப்போ நான் தினமும் காலையில் 4 மணி எழுந்திரிச்சிடுறேன். நான் தினமும் காலையில் 4 மணிக்கு இல்லை, 4 o'clock மட்டும் போட்டால், 4 o'clockனு மட்டும் நம்ம போட்டோம்னா வேறு 4 மணி. நான் தினமும் காலையில் 4 மணி எழுந்திரிச்சிட்றேன் அப்படின்ற சென்டென்ஸில் ஏதாவது மீனிங் வருதா? நான் தினமும் காலையில் 4 மணி எழுந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் மீனிங் வருதா? வரலை. ஏன்னா ஒரு சப்ஜெக்டையும் ஒரு சென்டென்ஸில் இருக்கிற மற்ற பின்னாடி இருக்கிற வார்த்தைகளையும் லிங்க் பண்ணுற ஒரு வார்த்தையாக இந்த
ப்ரிப்போசிஷன் பயன்படுது. இந்த அட்டு மட்டும் இல்லை, ப்ரிப்போசிஷனை நம்ம என்னென்னலாம் இனிமேல் பார்க்க போகிறோமோ எல்லாமே அந்த மாதிரி பயன்படுது. சரிங்களா? ஓகே. அப்போது நான் காலையில் தினமும் 4 மணின்னு சொல்கிறது வந்து 4 மணிக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமை குறிக்கிறதுக்கு வந்து இப்போ அட்டு 4 o'clock அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஐ யூஸ்வலி வேக்கப் 4 o'clockன்னு சொல்லாமல் அட்டு 4 o'clock இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லணும். நான் காலையில் தினமும் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன். அப்போ 4 மணி அப்படின்னு சொன்னால் 4 o'clock. 4 மணிக்கு உடனே நீங்கள் வந்து அட்டுனா இக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து தப்பு. ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறது 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்குன்னு சொல்லும்போது இந்த டைமுக்கு முன்னால் நம்ம வந்து அட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ ப்ரிப்போசிஷனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்டையும் அதுக்கு பின்னாடி வர வார்த்தைகளையும் வந்து லிங்க் பண்ணுறது தான் அந்த ப்ரிப்போசிஷனோட வேலை. அப்போது ஒரு 4 மணி அப்படின்றதுக்கு பதிலாக 4 மணிக்கு அப்புறம் ஒரு டைமை குறிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம அட்டை பயன்படுத்துகிறோம். இன்னும் ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் ஷாப் க்ளோசஸ் அட் 9 PM அப்படின்னு. திஸ் ஷாப் க்ளோசஸ் வழக்கமாக க்ளோசஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு ஒரு சப்ஜெக்ட்டு, அதுக்கு பக்கத்தில் வெர்பு வந்திருக்கு. அப்போ திஸ் ஷாப் இந்த கடை எப்போவுமே 9 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. அட்டு 9 PM அப்போ 9 மணிக்கெலாம் இந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திஸ் ஷாப் க்ளோசஸ் இந்த கடை மூடப்படுகிறது எப்போ? அட் 9 PM அப்படின்னா இரவு 9 மணிக்கெலாம் இந்த கடையை மூடிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஐ ஸ்டார்ட் ஒர்க், இந்த இடத்துல STARTன்னு வரணுங்க. ஸ்டார்ட்டு STAT ஸ்டார்ட்னு போட்டிருங்க, அது தப்பு. மாற்றிக்குங்க. சரிங்களா? ஐ ஸ்டார்ட் ஒர்க், நான் எப்போவுமே என்னுடைய வேலையை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறேன்? அட்டு 8 o'clock 8 மணிக்கெலாம் நான் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ புரியுதா? அப்போ நேரத்தை சொல்கிறதுக்கு நம்ம அட் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷனை நம்ம பயன்படுத்தலாம். இத்தனை மணிக்கு, அத்தனை மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்குன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த மணிக்குன்னு சொல்ல அந்த டைமுக்கு முன்னாடி அட் அப்படின்ற வார்த்தையை சொன்னோன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இன்னும் போக அடுத்தடுத்த கிளாஸ்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிழமைகள் அப்புறம் தேதி நாட்கள் இருக்குல்ல. இப்போது கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். சரிங்களா? அப்போது சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வரைக்கும், சண்டேலேருந்து ஆரம்பித்து சாட்டர்டே வரைக்கும் உள்ள கிழமைகளையும் அதே மாதிரி தேதி 22ஆம் தேதி 1ஆம் தேதி 5ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படின்லாம் சொல்லுவான்ல. 3rd March 4th March 5th March இல்லை 27th August இல்லை 15th August இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போது ஒரு தேதியை குறிக்கிறதுக்கு இந்த ஆன் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. எதுக்கெல்லாம் பயன்படுது ஆன்? உடனே நீங்கள் வந்து ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறாரு. உடனே நம்ம வந்து எப்போவுமே இந்த ஆன் வந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷன் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ ஆன் த டேபிள்னால் மேலே. சரிங்களா? அது வந்து அந்த இடத்துல ஒரு புக்கு வந்து ஒரு டேபிள் மேலே இருக்குது. அப்போது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மேலே இருக்குது அப்படின்றத குறிக்க ஒரு இடத்த குறிக்க ஒரு ப்ரிப்போசிஷனாக ஆன் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஆனால் அந்த இடத்துல மேலே அப்படின்றத வந்து தப்பு. அந்த ஆணுக்கு வந்து மேலேன்னு நம்ம எப்போவுமே எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போ கிழமைகளை குறிக்கிறதுக்கும் தேதியை குறிக்கிறதுக்கும் எப்போவுமே நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து பயன்படுது. அப்போ இங்கே பாருங்கள் சென்டென்ஸ் உதாரணத்துக்கு ஐ வில் see you on Thursday. அப்போ கிழமை டேஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வில் see you on Thursday அப்படின்னா நான் உன்னை வியாழக்கிழமை சந்திக்கிறேன். ஐ வில் see youனா நான் உன்னை வியாழக்கிழமை மீட் பண்ணுறேன், உன்னை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் வருது, வில்லு வந்தாலே இனிமேல் வரப்போகிற ஒரு செயல், நடக்க போகிற செயலை பற்றின ஒரு சென்டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை, இனிமேல் நடக்க போகிற செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம ஃப்யூச்சரில் பயன்படுத்துவோம், ஃப்யூச்சருக்காக பயன்படுத்துவோம். ஸோ அப்போ ஐ வில் சீனா நான் உன்னை பார்க்குவேன். எப்போது பார்க்குவேன்? ஐ வில் see youனா நான் உன்னை பார்க்குறேன். எப்போன்னா ஆன் Thursday வியாழக்கிழமை அன்றைக்கி நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிமேல் ஐ வில் வந்துச்சுனாவே அது இனிமேல் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது வந்து ஐ டோன்ட் ஒர்க் ஆன் சண்டேஸ்னால் நான் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை வேலை எந்த வேலையுமே செய்கிறதில்ல. ஏன்னா எனக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு நாள், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் லீவு, நான் எந்த வேலையும் செய்கிறதில்ல. அதனால் ஐ டோன்ட் ஒர்க் ஆன் சண்டேஸ். இப்போ பாருங்கள் Thursday முன்னாடி ஆன் வந்திருக்கா, சண்டேஸ் முன்னாடி ஆன் வந்திருக்கா. ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் கிழமைகளை வந்து நம்ம சொல்கிறோமோ ஒரு சென்டென்ஸில் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போது
அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் வந்து த ப்ரோக்ராம் இஸ் ஆன் 25th August. நான் என்ன சொன்னேன், கிழமைகளை குறிக்கிறதுக்கும் தேதியை குறிக்கிறதுக்கும் ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா, த ப்ரோக்ராம் இஸ் ஆன் 25th August அப்படின்னும் போது அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஒரு இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேவே நடக்க போகுது, இண்டிபெண்டன்ஸ் டேன்ற பாருங்க, வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. அப்போது அந்த ப்ரோக்ராம் வந்து 25th August தான் நடக்குது. அப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ அந்த ப்ரோக்ராம் எப்போப்பா அப்படின்னு கேட்குறாங்க. த ப்ரோக்ராம் இஸ் ஆன் 25th August. அந்த ப்ரோக்ராம் வந்து 25ஆம் தேதிக்கு தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ 25 அந்த மாதிரி டேஸ் 1லேருந்து 31st வரைக்கும் நம்ம டேஸ் குறிக்கும் போதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அப்போ எப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணணும்? ஆன் ப்ரிப்போசிஷன் வந்து அட்டு வந்து 4 மணி 5 மணி 6 மணி அது மாதிரி டைம் குறிக்கிறதுக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து அட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிழமையும் ஒரு தேதியையும் குறிக்கப்படுறப்ப நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இப்போது 2nd April, 22nd April, அப்புறம் 22nd March, அப்புறம் 5th June. இது எல்லாத்துக்குமே இப்போ 21st April, அப்புறம் 22nd April, அப்புறம் 22nd March, அப்புறம் 5th June. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தேதியை வச்சு வரக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். எப்பப்போல்லாம் ஒரு தேதி வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ தேதியை குறிப்பிடுறதுக்கு ஆனும், கிழமையை குறிக்கிறதுக்கும் ஆன் தான் பயன்படுது. அதே மாதிரி நேரத்தை குறிக்கிறதுக்கு அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இதில் ஒரு இது இருக்குது பாருங்கள். இந்த 22 March என்ன அப்படின்னா தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே. சரிங்களா? அதே மாதிரி 5th June வந்து என்விரான்மெண்டல் டே. அப்புறம் 22nd April வந்து எர்த் டே, உலக புவி நாள், வேர்ல்டு எர்த் டே. சரிங்களா? அதுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தினங்கள், இதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய தினங்கள் இதெல்லாம். ஓகே. இப்போ புரிஞ்சிச்சா? நேரத்துக்கும் கிழமைக்கும் நாளுக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்? இன் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். அது வந்து எங்கே பயன்படுதுன்னா, ஒரு மாதத்தை குறிக்கிறதுக்கு. நான் ஒரு செயலை இந்த மாதத்தில் செய்கிறேன், இல்லை ஒரு செயலை இந்த மாதத்தில் செஞ்சேன், இப்போது இல்லைனா இந்த ஒரு செயலை இந்த மாதத்தில் செய்ய போகிறேன், இல்லைனா இந்த ஒரு செயலை இந்த மாதத்தில் செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்லாம் நம்ம ஒரு மாதத்தை குறிக்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பாருங்களேன், ஐ எம் கோயிங் டு லண்டன் இன் ஆகஸ்ட்னா கேட்குறாங்க, எப்பா நீ எப்போப்பா லண்டன் போகிற, ஏதோ லண்டன் போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே, எப்போ போகிற அப்படின்னு கேட்டால், ஐ எம் கோயிங் டு லண்டன் இன் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம், அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். அப்போது நான் ஆகஸ்ட் மாதத்தில் லண்டன் போகிறதா இருக்கேன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009 அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி, நான் என்னோடய டிகிரியை வந்து என்ஜினியரிங் டிகிரியோ இல்லை எம்பிபிஎஸ்ஸோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை எது வேணாலும் நான் வந்து படித்து முடிச்சிருக்கேன். அப்போ எப்போ முடித்தேன்னா அது எந்த வருஷத்தை அவங்க சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ 2009னா 2009 இன் 2009 அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா இன் 2015 இல்லை 2018 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எப்போ முடிச்சிங்களோ அப்போ சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009 அப்படின்னா நான் என்னோடய டிகிரியை வந்து 2009 படித்து முடிச்சிருக்கேன்னு வரும். ஏன் அப்படின்னு சொல்லுங்கள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னு வருது பாருங்கள். ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது இதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஹேவ் ஹேஸ் அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அந்த டென்ஸ் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த மாதிரி பயன்படும்? நமக்கு ஒரு செயலை ஏற்கனவே ஒரு செயலை ஆரம்பித்து கடந்த காலத்தில் அதை இப்போ தான் முடிச்சிருக்கேன், இல்லை கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட செயல் வந்து இது வரைக்கும் ப்ரெசென்ட் வரைக்கும் டச்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு ஆரம்பித்த செயல் ஜஸ்ட் இப்போ தான் முடிஞ்சுது, இல்லைனா ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு செயல் இன்னும் ப்ரெசென்ட்டில் டச்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி. எப்போவுமே நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் சொல்லணும், தவிர ஐ கம்ப்ளீட்டட்னு சொன்னார். அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டடுக்கும் இந்த இடத்துல ஐ ஹாவ் கம்ப்ளீட்டடுக்கும் ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009 இந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009, அப்புறம் ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. ஏன் நான் வந்து ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க, எப்பா நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி, இல்லை ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்
பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் 2009 இல்லை 2016 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் 2016 என்னோடய இன்ஜினியரிங் டிகிரியை முடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடிச்சிருக்கேன், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னா படித்து முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படித்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வெறும் ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009னா ஐ கம்ப்ளீட்டட்னா நான் படித்தேன். ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009னா நான் 2009 என்னோடய டிகிரியை படித்தேன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? படிச்சிருக்கிறேன், நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா படித்து இருக்கிறேன். அப்போ படித்து இருக்கிறேன்னா அந்த படித்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் இருக்குது, அதை பற்றின அறிவு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதுலேயும் என்ன டச்சில் இருக்கீங்கன்னு நினச்சோம் அர்த்தம், சரிங்களா? ஆனால் நீங்கள் ஐ கம்ப்ளீட்டட்னா நான் 2009 ஒரு டிகிரி படித்தேன்ற மாதிரி வந்துடும். ஆமாம், 2009 நானும் ஒன்று படித்தேன், ஆனால் இப்போ அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, அதெல்லாம் படித்தது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்கள்ல. ஏதோ படித்தேன் முடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போது ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009னா நான் 2009 என்னோடய டிகிரியை படித்து முடிச்சிருக்கிறேன், படித்து முடிச்சது இப்போயும் இருக்கேன் அப்படி. அப்போ படித்து முடிச்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு மாதிரி வரும். இப்போது ரெண்டாவது பாருங்கள், இப்போ பரீட்சை எழுதினியா அப்படின்னு கேட்குறாங்க. 10th எக்ஸாம் வந்து எழுதினேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னோடய எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு பதில். ஐ ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம், ஐ ஹாவ் ரிட்டன் மை ரிட்டன் ஐ ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம் அப்படின்னு. அப்போ நான் என்னோடய எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம்னா நான் என்னோடய எக்ஸாம் எழுதியிருக்கேன். இப்போ இன்னொரு கேள்வி இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஐ ரிட்டன் மை எக்ஸாம், ஐ ரிட்டன் மை 10th எக்ஸாம், 10th பப்ளிக் எக்ஸாம்னா ஐ ரிட்டன் வரும்போது நானும் என்னோடய 10th எக்ஸாமை எழுதினேன். இப்பயே எழுதுனேன், எப்போயோ ஒரு டைம் எழுதுனேன் கடந்த காலத்தில். ஆனால் எனக்கு வந்து அதை பற்றின ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடும். ஆனால் ஐ ஹாவ் ரிட்டன்னா நான் எழுதியிருக்கிறேன், நான் ஐ ஹாவ் ரிட்டன் மை 10th பப்ளிக் எக்ஸாம்னா நான் என்னோடய 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், இன்னும் இருக்கிறேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஐ ரிட்டன் மை எக்ஸாம் 10th பப்ளிக் எக்ஸாம்னா நானும் என்னோடய 10th பப்ளிக் எக்ஸாமை நான் எழுதி இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அதுதான் வந்து நான் இப்போ எப்போவுமே படித்ததெல்லாம் சொல்லும்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் சொன்னேன், படித்து முடிச்சு இருக்கிறேன் அப்படின்னு வரும். அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2009னா அப்போ மாதத்தை குறிக்கும் போதும் வருடத்துக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போஷனே யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து த கிளைமேட் இஸ் பியூட்டிஃபுல் இன் ஸ்ப்ரிங். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஒரு சீசன், ஸ்ப்ரிங்கு இலையுதிர் காலம், ரெய்னி என்னென்ன மழைக்காலம், அடுத்தது வந்து இன் சம்மரில் கோடைக்காலம். அப்போ எப்பப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு சீசன் ஸ்ப்ரிங்கு, ரெய்னி சீசன், சம்மர் இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஒரு சீசனை குறிக்கும்போது பர்டிகுலரான ஒரு சீசனை குறிக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம், இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், அப்போ எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? மாதத்துக்கு, வருஷத்துக்கு, அப்புறம் சம்மரு, ஸ்ப்ரிங்கு, வின்டரு, இந்த மாதிரியான சீசனை குறிக்கும் போதும் நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்தது. ஓகே, இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? அட்டையும் அப்புறம் அட்டு த. இப்போ அட்டும் த அப்படின்ற ஒரு வார்த்தையும் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை இப்போது இரவில் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அட் நைட்டுன்னு சொல்லுவோம். எப்போவுமே நைட்டு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அட்டன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ கிறிஸ்மஸ், ஈஸ்டர், ரம்ஜான் அப்படின்ற பண்டிகைகளை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நம்ம அட் கிறிஸ்மஸ், அட் ஈஸ்டர், அட் ரம்ஜான், அட் குட் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான ஒரு பண்டிகைகளை சொல்லும்போது அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இப்போ காலையிலன்னு சொன்னால் இந்த மார்னிங், மதியம் சொன்னால் இந்த ஆஃப்டர்நூன், மாலையிலன்னு சொன்னால் இந்த ஈவினிங். ஆனால் இரவில்னு சொல்லும்போது மட்டும் அட் நைட்டுன்னு தான் சொல்லணும், இந்த நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? ஓகே, அப்போ அட்டு நைட். அப்போ அட்டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஏற்கனவே டைமை குறிக்கிறதுக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து
இப்போ என்னென்னதுக்கு யூஸ் ஆகுது? இரவில், அட் நைட்டுக்கு முன்னாடி அட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அட் ஈஸ்டர், கிறிஸ்மஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள். அடுத்தது வந்து அட் த அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் மாறாது. இப்போ அட் த வீக்கெண்டு யூஸ்வலி ஐ வென்ட் டு ஜப்பான் அட் த வீக்கெண்ட் அப்படின்னா எப்போவுமே நான் ஒவ்வொரு வார கடைசியும் சனி ஞாயிறு இருக்குல்ல, அப்போ வீக்கெண்டில் நான் எப்போவுமே ஜப்பான் போயிடுவேன். அப்படின்னா ஐ வென்ட் டு ஜப்பான், ஐ ஆல்வேஸ் கோஸ் டு ஜப்பான் அட் த எவ்ரி வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்லைனா அட் த மொமெண்ட் அப்படின்னு இதெல்லாம் ஒரு வார்த்தை. இப்போ அட் த வீக்கெண்டு, அட் த மொமெண்ட் இதெல்லாம் வந்து எப்போவுமே இப்படி தான் வரும். அட்டு த மொமெண்ட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். அட்டு மொமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இல்லை த மொமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அட் த மொமெண்ட்டு, அட் த வீக்கெண்டு. சரிங்களா? அட்டு மட்டும் தனியாக சொல்லும்போது நம்ம டைமுக்கும் அட் நைட்டு, அட் ஈஸ்டர், அட் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்களேன். ஐ யூஸ்வலி கோ டு மை ஹவுஸ் அட் த வீக்கெண்டு. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, நீ எப்பப்பா உன்னோட வீட்டுக்கு போவ, இங்கேயே தங்கியிருக்கியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் எப்போவுமே வழக்கமாக ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் நான் என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன். ஐ யூஸ்வலி கோ டு மை ஹவுஸ் அட் த வீக்கெண்டு அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போவுமே வழக்கமாக ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும், எவ்ரி வீக்கெண்டு இல்லை அட் த வீக்கெண்டு அப்படின்னு சொன்னால் வார கடைசி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. அட் த வீக்கெண்ட்னா சாட்டர்டே ப்ளஸ் சண்டே ரெண்டுமே சொல்லணும். அட் த வீக்கெண்டு அப்படின்னா வார கடைசி நாட்கள். அப்போது நான் என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ அட் த வீக்கெண்ட் அப்படின்றது ஒரே வார்த்தை, அதை நம்ம பிரிச்செல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கேனாட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். இப்போது அட்டு நைட் இரவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த நைட்டுக்கு முன்னாடி அட்டு போட்டுக்கலாம். ஆனால் லாஸ்ட் நைட்டு, எஸ்டர்டேஸ் நைட்டு, த டே பிஃபோர் நைட்டு அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போது வெறும் நைட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கேனாட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். நேற்று ராத்திரி என்னால் தூங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது நைட்டு தான், ஆனால் அது எந்த டைமில் அப்படின்னு சொல்லும்போது நேற்று இரவா இல்லை முந்தானத்து இரவா அப்படின்னு சொல்லும்போது நேற்று நைட்டு வந்து என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக ஐ குட் நாட் ஸ்லீப், இந்த இடத்துல வந்து குட் நாட் வரும். ஐ குட் நாட் ஸ்லீப் லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஐ குட் நாட் ஸ்லீப் அட் லாஸ்ட் நைட்னு சொல்லக்கூடாது. நேற்று இரவு தான், எந்த இரவு அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் நைட்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஐ குட் நாட் ஸ்லீப் அட் நைட். இப்போ தான் கேனாட் வரும். ஐ கேனாட் ஸ்லீப் அட் நைட். என்னால் இப்போ வர இந்த இரவுலலாம் நான் வழக்கமாக இப்போல்லாம் என்னால் நைட்டில் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது ஐ கேனாட் ஸ்லீப் அட் நைட் அப்படின்னா இரவில் என்னால் தூங்கவே முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய சத்தங்கள்லாம் கேட்குது, நான் தூங்க போகிறதுமே ஏதோ இந்த மியூசிக்கு ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி பக்கத்துலலாம் ட்ரம்ஸு இந்த ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற மாதிரி நிறைய சவுண்ட்லாம் கேட்குது, அதனால என்னால் தூங்கவே முடியல. இந்த கார்த்திகை மாதம் வேறு சாமி அந்த ஃபங்க்ஷன்லாம் போட்டுட்டு நிறைய அந்த பக்தியோடு இருக்கிறதுனால அந்த பாட்டெலாம் ஓடுறதுனால என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ ஐ கேனாட் ஸ்லீப் அட் நைட்னா என்னால் நைட்டில் தூங்க முடியல. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நேற்று நைட்டு மட்டும் என்னால் தூங்க முடியலன்னு சொல்லும்போது அது நேற்று அப்படின்ற வரும்போது மட்டும் அந்த குட் அப்படின்ற வரையை கேனாட் எடுத்துகிட்டு குட் நாட்னு போடணும். ஏன்னா கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்யும்போது அந்த இடத்துல குட் நாட் தான் வரும். அப்போ ஐ குட் நாட் ஸ்லீப், என்னால் நேற்று தூங்க முடியல, என்னால் தூங்க முடியலன்னா கடந்த காலத்தில் தூங்க முடியல. லாஸ்ட் நைட் எப்போன்னு கேட்கும்போது லாஸ்ட் நைட். ஐ குட் நாட் ஸ்லீப் லாஸ்ட் நைட்னா நேற்று நைட்டு என்னால் தூங்க முடியல. ஐ கேனாட் ஸ்லீப் அட் நைட்னா இரவில் என்னால் தூங்க முடியல, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே. ஐ வில் கோ டு வாட்டிகன் சிட்டி. அப்போது நான் எப்போவுமே இப்போ ஈஸ்டர் வரப்போகுது, குட் ஃப்ரைடே வரப்போகுது, நான் வந்து வாட்டிகன் சிட்டி போக போகிறேன், வாட்டிகனுக்கு வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் கோ டு வாட்டிகன் சிட்டி அட் கிறிஸ்மஸ், இல்லை அட் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லணும். நான் இப்போது ஐ வில் கோ டு வாட்டிகன் சிட்டி, நான் வாட்டிகன் சிட்டிக்கு வந்து போக போகிறேன். ஏன் போக போகிறேன், இனிமேல் தான் செய்ய போகிறேன்னா வில் வந்திருக்கு. ஐ வில் கோன்னா நான் இனிமேல் போக போகிறேன்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்ய போகிறேன். என்ன செயல்? ஐ வில் கோன்னா நான் ஒரு செயலை செய்ய போகிறேன். அது என்ன செயல்? நான் போக போகிறேன் ஃப்யூச்சரில். எங்கே போக போகிறேன்? டு வாட்டிகன் சிட்டி. எப்போ போக போகிறேன்? அட்டு கிறிஸ்மஸில். அப்போது ஒரு பண்டிகை குறிப்பிடும்போது அதை வந்து கிறிஸ்மஸோ இல்லை ஈஸ்டரோ இல்லை ரம்ஜானோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பண்டிகையில் குறிக்கும்போது நம்ம அட்டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஐ வில் கோ டு வாட்டிகன் சிட்டி, நான் வாட்டிகன் சிட்டி போவேன். எப்போது? கிறிஸ்மஸுக்கு நான் வாட்டிகன் சிட்டி போப்பேன் அட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், டே வந்திருக்கு,
ஆன் கிறிஸ்மஸ் டே. இதில் மட்டும் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஏன் ஆன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் கிறிஸ்மஸ் டே அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்போ எப்போல்லாம் டே அப்படின்ற வார்த்தை வந்தாலுமே வந்து நான் வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது டே ப்ளஸ் டேட்ஸ் ரெண்டுத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம ப்ரிப்போசிஷனாக நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது ஐ வில் கோ டு வேட்டிகன் சிட்டி ஆன் கிறிஸ்மஸ் டே. நான் கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் வந்து வேட்டிகன் சிட்டி வந்து போவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்போ அட்டு கிறிஸ்மஸ் இருக்கும், ஆன் கிறிஸ்மஸ் டே. அப்போ டே கடைசியில் டே இருக்கா? ஆன் கிறிஸ்மஸ் டே அப்படின்னா கிறிஸ்மஸ் தினத்தன்று. இப்போ அட்டு கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அவ்வளோதான். ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து கிறிஸ்மஸ் தினத்து அன்று. தினம்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு, டே ஆன் கிறிஸ்மஸ் டே. அப்போ டேவுக்கு முன்னாடி நம்ம அந்த வார்த்தை வந்தாலுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆர் யூ பிஸி அட் த மொமெண்ட். அட் த மொமெண்ட்னா இந்த நேரத்தில், அட் த மொமெண்ட்டு, அட் த வீக்கெண்ட், இப்படி தான் சொல்லணும் எப்போவுமே. அந்த அட் த மொமெண்ட்டு, அட் த வீக்கெண்ட்லாம் அது ஒரு செட்டான ஒரே ஒரு வார்த்தை. அப்படியே இந்த டைரி மில்க் புட்டு எடுக்கும்போது அப்படி லைட்டாக நீட்டாக வரும்ல, ஒரே செட்டான வார்த்தை. அதெல்லாம் தனித்தனியாக புட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்போது அட் த மொமெண்ட்டு, அட் த வீக்கெண்ட், இந்த மாதிரிலாம் செட்டான வார்த்தை. அதே மாதிரி அட்டு நைட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வரும்போது அப்போ அட் த மொமெண்ட் அப்படின்னா இந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ பிஸி அட் த மொமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆர் யூ பிஸி அட் த மொமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு. அப்போ அட் த மொமெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் பற்றியும் சொல்லலாம். சரிங்களா? ஆர் யூ பிஸி அட் த மொமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது இப்போ இந்த டைமில் நீ பிஸியாக இருக்கியா. இப்போ அட் த மொமெண்ட் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் அப்படின்ற மீனிங்கை தரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஐ வில் பி தேர் அட் த எண்ட் ஆஃப் அக்டோபர். இப்போது அட் த வீக்கெண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அட் த வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து அட் த வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா, அதுக்கு அடுத்தது வந்து அக்டோபர் மாத கடைசியில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஐ வில் பி தேர் அட் த எண்ட் ஆஃப் த அக்டோபர். இப்போது அக்டோபர் மாத கடைசியில், இல்லை ஜனவரி மாத கடைசியில், இல்லை ஆகஸ்ட் மாத கடைசியில்னு சொல்லும்போது அட் த எண்ட் ஆஃப் அக்டோபர். சரிங்களா? எப்படி அட் த மொமெண்ட் இல்லை அட் த வீக்கெண்டு அப்படின்ற வார்த்தை வருது. அப்போது அந்த ஒரு மாத கடைசியில், எந்த மாத கடைசியில்? அக்டோபர் மாத கடைசியிலே. ஆமாம். அப்போ அப்படி அக்டோபர் மாத கடைசியில் இல்லை நவம்பர் மாத கடைசியில்னு சொல்லும்போது அட் த எண்ட் ஆஃப் அக்டோபர் இல்லை அட் த எண்ட் ஆஃப் நவம்பர் அப்படின்னா அக்டோபர் மாத கடைசியில், நவம்பர் கடைசியில் அப்படின்னு வரும். ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன். எப்போ இருப்பேன்? அக்டோபர் மாத கடைசியிலலாம் நான் அங்கே இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஐ வில் பி தேர்னால் நான் இருப்பேன்னு அர்த்தம். வில்லு வந்துட்டாவே இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி தான் பேசும். இப்போ ஐ வில் பி தேர்னால் நான் அங்கே இருப்பேன். எப்போ இருப்பேன்? அட் த எண்ட் ஆஃப் அக்டோபர், அட் த எண்ட் ஆஃப் நவம்பர், அட் த எண்ட் ஆஃப் ஜனவரி கடைசியில் பொங்கல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ புரியுதா இது வரைக்கும்? இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ அட்டு, ஆனு, இன்னு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அட்டு வந்து நேரத்துக்கும், ஆன் வந்து டேஸ் அண்ட் டேட்ஸுக்கும், இப்போ இன்னும் வந்து மந்த் அண்ட் இயருக்கும் பார்த்தோமா. இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். இப்போ மார்னிங்கில், இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு காலையில், திஸ் மார்னிங், இந்த மார்னிங், இன்றைக்கி மார்னிங் தாண்டா நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த மார்னிங், திஸ் மார்னிங், திஸ் வீக், இந்த வாரம், இந்த மாதம் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல போயிட்டு இங்கே தான் மார்னிங் வந்திருக்கு, இப்போ இங்கே பாருங்களேன் அப்படின்றதுல இந்த இடத்துல அட்டு, ஆணு, இன்னெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மார்னிங்னா திஸ் மார்னிங்னா இந்த மார்னிங், இன்னைக்கு காலையில், இந்த காலையில். அப்புறம் திஸ் வீக்னா இந்த வாரம். அடுத்தது லாஸ்ட் ஆகஸ்ட்னா கடைசி ஆகஸ்ட், போன ஆகஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் போன ஆகஸ்ட், சென்ற ஆகஸ்ட் மாதம். அடுத்தது லாஸ்ட் வீக்னா போன வாரத்தில். அப்போ இந்த இடத்துலலாம் அட்டோ, ஆனோ, இன்னும் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கொடுத்தாது. அடுத்தது நெக்ஸ்ட் மண்டே, அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு, அடுத்தது எவ்ரிடே, எவ்ரி வீக். எவ்ரிடேனா தினமும், எவ்ரி வீக்னா ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த எப்பப்போல்லாம் இந்த திஸ்ஸு, லாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, எவ்ரி இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்பொழுதுமே அட்டு, இன்னு, ஆன் இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷனை நம்ம முன்னாடி பயன்படுத்தக்கூடாது.
சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், லாஸ்ட் சம்மர் ஐ என்ஜாய்ட் மை ஹாலிடேஸ் அப்படின்னு இருக்குது. லாஸ்ட் சம்மரில் போன கோடை காலத்தில். அப்போ லாஸ்ட் சம்மர்னால் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமை சொல்கிறோமா? ஸ்பெசிஃபிக்காக சம்மர்னு நம்ம சீசன் தான். சீசனை சொல்லும்போது என்ன யூஸ் பண்ண ப்ரிப்போசிஷன்? அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஆனால் கடைசி அப்போ லாஸ்ட்டு, எவ்ரி, நெக்ஸ்ட்டு, லாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, எவ்ரி, திஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ லாஸ்ட் சம்மர்னும் போது கடைசி போன சம்மரில் ஐ என்ஜாய்மெண்ட் ஹாலிடேஸ்னால் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் லாஸ்ட் சம்மரில். அப்போ என்னோடய ஹாலிடேஸ் ஃபுல்லாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் சம்மர் என்ஜாய் மை ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ கடைசி சம்மர். அப்புறம் தேர் இஸ் அன் எக்ஸாம் ஃபார் மீ நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம். அதே மாதிரி அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வாரமோ எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. தேர் இஸ் அன் எக்ஸாம்னா இருக்குது. தேர் இஸ் அப்படின்னு வந்துட்டாவே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தேர் இஸ் அன் எக்ஸாம் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. எப்போது? நெக்ஸ்ட் மந்த்து இல்லை நெக்ஸ்ட் வீக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. எப்போ? லாஸ்ட் மந்த்து இல்லை லாஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இல்லை லாஸ்ட் ஆகஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது லாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, எவ்ரி டே ஐ ஹாவ் அன் எக்ஸாம் அப்படின்னா தினமும் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து எவ்ரிடே ஐ ஹாவ் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிடே அந்த இடத்துல டே தானே வருது. நீங்கள் வந்து ஆன் கொண்டு போய் போடணும்லாம் போடக்கூடாது. அப்போது எப்பப்போலாம் லாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வந்து எவ்ரி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் உதாரணத்துக்கு பாருங்கள், இன் 5 minutes. அப்போ இதெல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இன் 5 minutesன்னு சொல்லும்போது இன்னும் 5 நிமிஷத்தில். இன் எ ஃபியூ டேஸ் இன்னும் ஒரு சில நாட்களில். இன் 6 weeks இன்னும் 6 வாரங்களில். இன் 2 years. அப்போ இதெல்லாம் வந்து அது ஃபஸ்ட்டு நம்ம 5ன்னு சொல்லும்போது இன் 5 minutesனால் அங்கே நேரம் தானே வருது. மினிட்ஸ்ன்றது நேரம் தானே. அதுக்கு நம்ம ஹட்டு போடணுன்னா அங்கே ஹட்டு போட்டக்கூடாது. அது மாதிரி இன் எ ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டேஸ் வருது. அதுக்கு முன்னாடி ஆன் போடணும்னு அங்கேயும் போடக்கூடாது. இன் 6 weeks. அப்போது 6 weeks அந்த இடத்துல நம்ம வேறு எதுவும் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இன் 2 years. அப்போ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்னும் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆனால் இதெல்லாம் ஒரு செட்டான வார்த்தை. இப்போ எல்லாத்துக்குமே இன் தான் வருது பாருங்கள். இன் 5 minutes இன்னும் 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் இன் 5 minutes அப்படின்னா இப்போது ஐ வில் பி தேர் இன் 5 minutes நான் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். 5 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்றது வேறு, ஆனால் 5 நிமிஷத்தில் அப்படின்றது வேறு. ஸோ இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் இன் 5 minutes. அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில நாட்களில். ஐ வில் பி தேர் இன் எ ஃபியூ டேஸ் அப்படின்னா ஒரு சில நாட்கள். இன் எ ஃபியூ டேஸ்னால் இன்னும் ஒரு சில நாட்களில் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நாட்களில். இன் 6 weeks அப்படின்னா 5 வாரங்களா. இன் 6 weeks அப்போ 5 வாரத்தில். இன்னும் 3 வாரத்தில் அப்படின்னா இன் 6 weeks. இன் 3 weeks அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இன் 2 years. இன் 2 years இன்னும் 2 வருஷத்தில் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி. இன்னும் 2 வருஷத்தில் என்னோடய டிகிரியை வந்து நான் முடிச்சிடுவேன். அப்போது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது வந்து இதெல்லாம் ஒரு செட்டான வார்த்தை. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் இன் 5 minutes ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அப்படின்லாம் நம்ம இன் வச்சு சொல்லலாம். இன் 5 minutes. இன் எ ஃபியூ டேஸ் இன்னும் ஒரு சில நாட்களில். இன் 6 weeks இப்போ 6 மாதத்தில். இன் 4 weeks அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இன் 2 years இன்னும் 2 வருஷத்தில், இன்னும் 3 வருஷத்தில், இன்னும் 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. இதெல்லாம் இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போது ப்ரிப்போசிஷன் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை வந்து மீனிங் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது, முழுமையான அர்த்தத்தை தராது ப்ரிப்போசிஷனு. அப்போது ப்ரிப்போசிஷன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட் கிளாஸ் தான். ஒரு சில காரணங்களுக்கான கிளாஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம கொண்டு போக முடியல. ஆனால் போகலாம், டிலேஸை குறைச்சிக்கிட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதத்துக்குள்ளே ஏப்ரலுக்குள்ளே நம்ம இதை முடிச்சே ஆகணும். இந்த 80 days கிளாஸ். ஏன்னா அதுக்கு அடுத்தது தான் மே மாதம் அந்த ஒரு 30 நாளில் நம்ம சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போது இன்றைக்கி 3 ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம். அட்டு,
இன்னு ஆனு அப்புறம் இந்த திஸ்ஸு லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எவ்ரி இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இன்னு ஆனு அட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போது உங்களுக்கு இது தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் நம்ம கிளாஸ் பற்றி. இப்போது ப்ரிப்போசிஷன் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணவே முடியாது. தமிழ் இலக்கணத்தில் எந்த அளவுக்கு வேற்றுமை உறவுகள் முக்கியமோ அதே அளவுக்கு இங்கிலீஷ் கிராமர்லேயும் ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். ப்ரிப்போசிஷன் நீங்கள் தப்பாக போட்டுட்டிங்கன்னா வார்த்தையே மாறிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய அதிகமான ப்ரிப்போசிஷன் பற்றின வார்த்தைகளை பார்த்துட்டு அப்படியே ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு ஒரு 80 டேஸில் நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் எ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. We will meet tomorrow evening. Bye, take care.